பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள். தமிழால் தமிழர்கள் அடையாளப்படுகின்ற ஒரு நாள். இது ஒரு பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் மட்டுமல்ல, ஒரு உழைப்பாளர் திருநாள், அதே போல ஒரு நன்றி தெரிவிக்கின்ற நாள். இப்படி பல்வேறு அடிப்படைகளை எல்லாம் தொகுத்து கொண்டு அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நினைத்து பார்த்தால் முதலில் தமிழனுக்கு இருக்கின்ற மிக பெரும் பெருமை அவனது உலகம் தழுவிய மனிதநேய சிந்தனை. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னான் கணியன் பூங்குன்றன். இந்த அடிப்படையிலே எல்லோருமே நம்மவர்கள் என்று பார்க்கிற அந்த அடிப்படையில் அதற்கு பின்னால் கார்ல் மார்க்ஸ் சொன்னான், உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று. இந்த அனைவரும் நம்மவரே என்ற அடிப்படையில் நாம் என்ற அந்த மனிதத்துவமும் உலகத் தொழிலாளர்கள் ஒன்றுபடுகிறதான அந்த உழைப்பாளர் தன்மையும் அவை அத்தனையும் இந்த பொங்கல் நாளில் அன்றைக்கே தமிழனால் ஆக்கி வைக்கப்பட்டவைகளாக அமைகின்றன. அந்த தனி அடிப்படையை கொண்ட ஒரு நாள் இன்றைக்கு நம்மிடையில் வெறும் சாதாரண நாளாக ஆகிவிடக் கூடாது என்பதுதான் இந்த விழாவினுடைய அடிப்படை நோக்கம். நமக்கு இருக்கின்ற கலாச்சார விழுமியங்களும் நம்முடைய அந்த பழம்பெருமைகளும் இன்று நினைக்கப்படுவது போல, இன்று இந்த மேடையிலே பல்வேறு வடிவங்களாக, கலை வடிவங்களாக காணப்படுவது போல வாழ்நாளில் நமக்கு மறக்காமல் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் யார், நமது முகம் என்ன, நம்முடைய அடையாளம் என்ன என்பதை வெறும் உணர்வுகளாக மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் அவைகளை அடையாளமாக்கி நிகழ்ச்சிகளாக்கி அந்த நிகழ்ச்சிகளை காணக்கூடிய கலை வடிவங்களாக்கி அவைகளின் மூலமாக அவர்களின் மனதிலே பதிய வைக்கின்ற பொழுது அது அவர்கள் மனதில் நிலைத்திருக்கின்ற தன்மையை பெறுகிறது. எனவே ஒரு சாதாரணமான நாளாக அல்லாமல், வெறும் பொங்கல் மட்டும் உண்ணப்படுகிற நாளாக அல்லாமல், நமது பெருமைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு அது வெறும் உணர்வு ரீதியானதோ வெறும் பழம்பெருமை பேசுவதோ என்று இல்லாமல், உண்மையாக நாம் மிகப்பெரிய மனிதநேயத்தை அந்த காலத்தில் இருந்து சொல்லி இருக்கிறோம். உழைப்பாளர்களை மிக திறமையாக மதித்து இருக்கிறோம். அந்த உழைப்பாளர்களுக்கு என்று ஒரு தினம் ஒதுக்கி அந்த தினத்தை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு உணவு தருகிற, உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக அமைகிற இயற்கையை போற்றி வணங்கி அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்ற இவைகள் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு சொல்லுகின்ற ஒரு நாள் இந்த பொங்கல் நாள். அதனால் தான் இயற்கையின் கதிரவன் என்கிற சூரியனுக்கு எனக்கு நீ தந்த ஒளிக்காக, என்னுடைய உணவை ஆக்குவதற்கு நீ தந்த அந்த உதவிக்காக உனக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று இயற்கையை மதித்திருக்கிறோம். அதுபோலவே உழவன் என்ற உழைப்பாளி, அந்த உழைப்பாளியினுடைய உழைப்புத்தான் உலகத்திற்கு உணவு போடுகிறது. வள்ளுவன் சொல்லுவான், சுழன்றும் ஏற்பின்னது உலகம்
அதனால் உழந்தும் உழவே தலை என்பார். இந்த உலகம் எப்படித்தான் மாறினாலும், என்னதான் சுழன்றாலும், என்ன வசதி வாய்ப்புகளை பெற்றாலும் அது ஏரின் பின்னாலேதான் தங்கி நிற்கிறது. அதனால் உழவு என்பதுதான் தலையான தொழில் என்பார். அந்த தலையான தொழிலாகிய உழவை செய்கிற உழைப்பாளனுக்கு மகிழ்வை தருகிற, அவனை மதிக்கிற ஒரு நாளாக இதை ஆக்கியிருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் இந்த வள்ளுவம் என்கிற உலக பொதுமறை நமக்கெல்லாம் பெருமை தருகிற, இன்றைக்கும் கூட இந்த விஞ்ஞான தொழில்நுட்பங்களையும் இந்த அறிவியல்களையும் எல்லாம் அன்றைக்கே சிந்தித்து 2 வரிகளில் அற்புதமாக சொல்லி தமிழுக்கு என்றும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற அந்த வள்ளுவத்தை தந்த வள்ளுவ பெருந்தகையின் நாளாகவும் இது அமைக்கிறது. இந்த முக்கியத்துவங்களை எல்லாம் அந்த திருக்குறளின், திருவள்ளுவ பெருந்தகையின் முக்கியத்துவத்தை எல்லாம் அது கொண்டமைவதனால் தான் இதனை தமிழ் புத்தாண்டு என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு 1921ஆம் ஆண்டு தமிழகத்திலே தமிழறிஞர்கள் தமிழனுக்கு என்று ஒரு ஆண்டு வேண்டும் என்று ஆய்கின்ற பொழுது, இயேசுநாதருக்கு 31 வருடங்களுக்கு முன்னாலேயே வள்ளுவன் வாழ்ந்திருக்கிறார் என்று கொண்டார்கள். அதனால் அந்த 31 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் திருவள்ளுவர் ஆண்டு அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. தமிழ் 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 என்று வேகமாக சொல்லி பார்த்தால் அமிழ்து 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 என்று வரும். ஆக அமிழ்து என்கின்ற தமிழ், அந்த தமிழ் என்கின்ற மொழிக்கு அடிப்படையாக அமைகிற இந்த நாள் அமிழ்தத்தை உண்கின்ற நாளாக அமைகிற பொழுது, இதுவே தமிழனுக்கு அவன் வாழ்க்கையிலும் அமிழ்தத்தையும் நிறைவையும் தருகிற அந்த நாளாக மலர வேண்டும், மலரும் என்கின்ற ஒரு நிச்சயமான நம்பிக்கை உண்டு.